Welcome back to Create with Ramya. இன்னைக்கு வீடியோல ட்ரெண்டிங்ல இருக்கிற இந்த ஹேங்கிங் லைட் ஹோல்டர் வித் ஷெல் ஷேப்ல எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த லேம்ப் ஹோல்டர் செய்யறதுக்கு எங்கிட்ட இருந்த ஓல்டு அன்யூஸ்டு விண்டோ பிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி இல்லாட்டி 2 mm திக்னஸ் MDF கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் விண்டோ பிளைண்ட்ஸை ஹெக்ஸா பிளேட் யூஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிளைண்ட் வந்து ஹைட் ஆஃப் 24 சென்டிமீட்டரில் கட் பண்ணலாம். அடுத்தடுத்த பிளைண்ட்ஸ் 0.5 சென்டிமீட்டர் இன்க்ரீசிங் ஆர்டரில் டோட்டலாக 30 பிளைண்ட்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஒரு லேம்ப் ஹோல்டர் பண்ணுறதுக்கு 2 MDF சர்க்கிள் ஷீட் எடுத்துக்கலாம். இது மாதிரி சர்க்கிள் MDF வந்து கிராஃப்ட் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். நான் 2 லேம்ப் ஹோல்டர் பண்ண போகிறதால 4 சர்க்கிள் MDF எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இந்த சர்க்கிள் MDF ஷீட்டில் இந்த ஸ்டிக் பிளேஸ் பண்ண போகிற இடத்த ஈக்குவலாக மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1 சென்டிமீட்டருக்கு ஹெக்ஸா பிளேடால் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பிறகு இந்த ஸ்டிக்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு இன்கேஸ் ஃபிக்ஸ் ஆகலைன்னு ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி கூட அந்த எட்ஜஸை ஸ்மூத் பண்ணுறப்ப நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இதே மாதிரி 2 சர்க்கிள் MDF ஷீட்லேயும் ஈக்குவலாக மார்க் பண்ண பிளேஸில் கட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 4 சர்க்கிள் MDF ஷீட்டில் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு ஈக்குவலாக கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லேம்ப் ஷேட் பண்ணலாம். லைட் ஹேங் பண்ண போகிற ஹோல்டரை இது மாதிரி ஹோல்டு இருக்கிற MDF ஷீட்டில் ஸ்க்ரூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு ரிங்கை இந்த ஹோல்டரில் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா இந்த ஹோல்டருக்கு இந்த ரிங் ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். இந்த ரிங் ஸ்மால் சைஸில் இருக்கிறதால ஹோல்டர் சைஸாக மார்க் பண்ணிவிட்டு இப்படி சாண்ட் பேப்பரால் ரப் பண்ணி ஹோல்டர் போகிற அளவுக்கு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஹோல்டரில் இந்த ரிங் அப்புறம் MDF ஷீட்டை அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இன்னர் MDFையும் அவுட்டர் MDFையும் ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஹோல் இருக்கிற ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணலாம். அப்புறம் 3 ஸ்டிக்ஸையும் 120 டிகிரியில் பிளேஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்டிக்கை மார்க் பண்ணிவிட்டு ஹெக்ஸா பிளேடால் கட் பண்ணிடலாம். இது மாதிரி ஸ்டிக் இந்த ரிங்கில் பேக் சைட்லேயும் வரும். ஸோ டோட்டலாக 6 ஐஸ்கிரீம் ஸ்டிக் கட் பண்ணியாச்சு. இன்னர் அண்ட் அவுட்டர் ரிங்கில் டாப் அண்ட் பாட்டத்தில் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் பிளேஸ் பண்ணிவிட்டு போல்ட் அண்ட் நட் அண்ட் க்ளூ யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இன்னர் ரிங்கில் ப்ரீவியஸாக ஷேப் பண்ணி வச்சுருக்க சப்போர்ட்டிங் ரிங்கை க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். அப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் வர ஹோலை இந்த 2 ரிங்லேயும் மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி சேஃபாக ஹோல் மேக் பண்ணலாம். இன்னர் சர்க்கிளில் ஹோல் போட்ட பிறகு 3 ஸ்டிக்ஸையும் கரெக்டாக ஹோலில் மேட்ச் பண்ணி B6000 க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். இன்னர் சர்க்கிளில் 3 ஸ்டிக்ஸையும் க்ளூ பண்ண பிறகு அவுட்டர் சர்க்கிளில் பிளேஸ் பண்ணிவிட்டு ஹோல் வர இடத்த மார்க் பண்ணிவிட்டு முன்னாடி பண்ண மாதிரி ஹோல் போடலாம்.
அவுட்டர் பிளேட்லேயும் ஹோல் போட்டாச்சு. இப்போ இந்த ஹோல் சரௌண்டிங்கில் க்ளூ அப்ளை பண்ணி இன்னர் சர்க்கிளில் இருக்கிற ஸ்டிக்கில் இருக்கிற ஹோலோட மேட்ச் பண்ணி பர்ஃபெக்டாக ஸ்டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு லேம்ப் ஷேடோட பேக் சைட்லேயும் இந்த ஸ்டிக்கை ஃபிக்ஸ் பண்ணி போல்ட் அண்ட் நட் போட்டு டைட் பண்ணிடலாம். இந்த லேம்ப் ஷேட்க்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு இந்த எம்ப்ராய்டரி ரிங் யூஸ் பண்ணலாம். இந்த ரிங் பேஸ் பிளேட்டில் ஸ்டிக் வர இடத்துல டச் ஆகலை. ஸோ இந்த ஸ்டிக் வர இடத்த மார்க் பண்ணிவிட்டு சாண்ட் பேப்பரால் அந்த பிளேஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா க்ளூ அப்ளை பண்ணி இந்த ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். லேம்ப் ஷேடோட டாப் பார்ட்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ லேம்ப் ஷேடோட டாப் அண்ட் பாட்டம் பார்ட்டை மூவ் ஆகாதபடி செக்யூர் பண்ணிவிட்டு விண்டோ பிளைண்ட்ஸ் ஆர் உடன் ஸ்டிக்கை அப் சைடில் 4 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இது மாதிரி ஸ்ட்ராங் க்ளூவால் ஃபிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான், எல்லா விண்டோ பிளைண்ட்ஸும் க்ளூ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு லேம்ப் ஷேட் பண்ணலாம். டூ லேம்ப் ஷேட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த லேம்ப் ஷேடை ஹேங் பண்ணுறதுக்கு வால் ப்ராக்கெட் வேணும். இப்போ இந்த வால் ப்ராக்கெட் அண்ட் லேம்ப் ஷேடை கம்ப்ளீட்டாக வார்னிஷ் பண்ணலாம்.
கம்ப்ளீட்டாக வார்னிஷ் ட்ரை ஆன பிறகு இந்த லேம்ப் ஷேடை வாலில் எப்படி ஹேங் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்குலர் பீஸை வால் ப்ராக்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் எலக்ட்ரிக்கல் கார்டு எவ்வளோ லென்த் ஹேங்கிங்கில் வேணுமோ அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி லாக் பண்ணிட்டா எவ்வளோ லென்த் வச்சோமோ அந்த லென்த்துக்கு இந்த எலக்ட்ரிக்கல் கார்டு ஹேங்கிங்கில் இருக்கும். ரிமைனிங் இருக்கிற கார்டை இப்படி ஃபோல்ட் பண்ணி பிளேட்டில் வச்சுட்டு வால் ப்ராக்கெட்டோட இந்த பிளேட்டை ஸ்க்ரூ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வால் ப்ராக்கெட்டில் எலக்ட்ரிக்கல் கார்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் வாலில் ஹோல் போட்ட பிறகு வால் ப்ராக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லேம்ப் ஷேடை அட்டாச் பண்ணலாம். இந்த ஓல்டு விண்டோ பிளைண்ட்ஸ்லேருந்து பண்ண இந்த பியூட்டிஃபுல்லான ஹேங்கிங் லேம்ப் ஷேட் ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த லேம்ப் ஷேட் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிங்கன்னு என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்க்கு டேக் பண்ணுங்கள். அப்புறம் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.